நீ 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 இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுமா. இது உன் வீடு. நீ தப்பே செஞ்சாலும் உன்னை இந்த வீட்டு விட்டு அனுப்புற ரைட்ஸ் இங்க யாருக்குமே இல்ல. போமா, உள்ள போ. ஒரு ரூமுக்கு நெல்லு. இன்னையில இருந்து நீ அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோ. ஏன்? குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எனக்கு என் மனசாட்சியை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது இல்லாத ஒரு பொண்ண நான் எந்த சிச்சுவேஷன்லயும் ஏத்துக்க மாட்டேன். மா, வித்யா குடிக்கலமா? அவளை பிளான் பண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வா, சொல்லுமா, உன்னை யார் அப்படி பண்ண சொன்னதுன்னு எல்லாருக்கும் சொல்லு. இவங்க தான் மேடம் எனக்கு காசை கொடுத்து போதை மாத்திரை கலந்த ஜூஸை இவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. வித்யாக்கு போதை மருந்த கலந்து கொடுத்துட்டாங்களா? அடி பாவி. மா, மேக்னா பண்ண தப்புக்கு நீங்க வித்யாவுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கம்மா. நான் உங்ககிட்ட பர்த்டே பார்ட்டிலேயே சொன்னேன், வித்யா அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காம பின்புத்திய வச்சு அவ மேல கை வச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். உனக்கெல்லாம் இல்ல ஆண்டி. பண்ண பண்ண ஏன் இப்படி பண்ண? நல்ல அடி வேதா. இவளை அடிச்சே கொல்லு. நீ என் வயித்துல பிறந்துட்டு இப்படி இருக்கியடி. எங்க இருந்தே வந்துச்சு உனக்கு இப்படி ஒரு புத்தி? உன்னெல்லாம் ஏன் இப்படி பண்ண? இவளை கொன்னாதான் என் மனசு ஆறும். சொல்லு. வேதா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்களுக்கு 15 வருஷம் பழக்கம். இந்த குடும்பத்தை என் குடும்பமா தான் நான் நினைக்கிறேன். ஆனா இவ வேதாக்கு போய் இப்படி ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிட்டாளே. இவளை என்ன பண்றது? என்னடி பாக்குற? மன்னிப்பு கேளுடி. மன்னிப்பு கேளுடி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. சஞ்சய் வித்தியாவை விரும்பிடுவானு பயந்துதான் நான் அப்படி பண்ணேன். இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில போடி. தங்கச்சி செஞ்ச காரியத்துக்கு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவளை விடுங்க. இல்ல வித்யா, இவளால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட. வேதாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது எதுவும் மாற போறதில்ல. என்னால யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். மேக்னாவை நீங்க மன்னிச்சு விட்டுருங்கம்மா. உங்க எல்லார்கிட்டயும் நான் கேக்குறேன், மேக்னாவை மன்னிச்சிருங்க. அவ எப்பவும் போல இந்த வீட்லயே இருக்கட்டும். இனியாவது திருந்தி வாழ கத்துக்கமா. வித்யாவை பாரு, உன்னால பாதிக்கப்பட்டவன்.
அவளே உன்னை மன்னிச்சு விடுறா. வேதா சொல்லாம அவளை நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். ஏய், போடி. நில்லு திலகா, அவளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வான்னு சொன்னேன். வா. இனிமே நீ இந்த மாதிரி கேவலமா யோசிச்சேன்னா பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். மேக்னா, வித்யாவும் ஒரு பொண்ணு தானே. அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? ச்சே, நீ எல்லாம் என்ன பொண்ணோ. அவதான் மன்னிப்பு கேட்டுட்டால, இதோட இதை விட்டுருங்க. இதுக்கப்புறமாவது திருந்தி வாழ பாரு மேக்னா. வித்யா, மாமா, போமா, வீட்டுக்குள்ள போமா. போங்க, எல்லாரும் போங்க. போங்க. அப்பா வாங்கப்பா. சஞ்சய், என்னாச்சுப்பா? ஏன் அப்படி பாக்குறீங்க? உன்கிட்ட உங்க அம்மா குணம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் குணமும் கொஞ்சம் இருக்கு. அப்பா, உங்களுக்கே தெரியும், அம்மா எந்த ஒரு அநியாயத்து பக்கத்துலயும் போய் நிக்க மாட்டாங்க. கஷ்டம்னு யார் வந்து நின்னாலும் உடனே ஓடி போய் உதவுற குணம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும்பா. அம்மாவால படிச்சு முன்னேறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலே அம்மா தானப்பா. அவங்க பேருக்கு இப்படி ஒரு கலங்கம் வந்ததை அவங்களால தாங்கிக்க முடியல. பொதுவாவே அவங்களுக்கு குடிக்கிறவங்கள பிடிக்காது. அதுவும் ஒரு பொண்ணு குடிக்கிறத ஏத்துக்கவே மாட்டாங்கப்பா. அதனாலதான்ப்பா அவங்க வித்யா மேல கோவப்பட்டாங்க. அவங்க கோவம் நியாயம்தான்ப்பா. ஆனா கோவம் பல நேரம் உண்மையை மறைச்சிரும். அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீ உங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சஞ்சய். நானும் அவளை நல்லவன் தான் சொல்றேன். படிப்பு சொல்லி கொடுக்கிற வீட்ல குடிச்சிட்டு கலாட்டான் நியூஸ் வந்தா அது அவளோட இமேஜ பெருசா பாதிக்க தான் செய்யும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததுல, அதான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டா. இப்ப எனக்கு அவன் மேல கோவம் இல்ல. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? நான் இல்லனாலும் வித்யாவுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுடா. என் காலத்துக்கு அப்புறமும் வித்யாக்கு நீ துணையா இருப்பியா? இருப்பேன்பா. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நான் முன்ன வந்து நிற்பேன்பா. அப்போ நீ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாண விஷயத்துல நான் அம்மாவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்பா. நம்ம அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அப்படியே உங்க அம்மாவோட பிடிவாதம். நீயே எனக்கு வித்யாவை கட்டி வைங்கன்னு ஒரு நாள் வந்து நிப்படா. அப்ப பார்க்கலாம். என் வாழ்க்கையில வித்யாவை தவிர வேற ஒரு பொண்ணுக்கு இடம் இல்லப்பா. அவதான் எனக்கு எல்லாம். இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க. அம்மாக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை உடைஞ்சிரும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லாம இருக்க. சீக்கிரமே அம்மாவும் வித்யாவை ஏத்துக்கிற நிலைமை வரும்பா. அப்ப நான் என் மனசுல இருக்கிறது உங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ரொம்ப வலிக்குதா? அந்த இடத்துல எனக்கு வேற வழி தெரியல மேக்னா. நான் உன்னை அடிக்கலனா வேதா உன்னை வீட்டை விட்டே அனுப்பியிருப்பா.
அதுக்காகவா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? ஏமா அதுக்காக இப்படியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாணிதான். அவ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்பி வந்துட்டா. அதுவும் பெரிய சப்போர்ட்டோட வந்திருக்கா. என்னோட காயத்துக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏமா எனக்கு என்னவோ சஞ்சய் அந்த வாணியை விரும்பிடுவானோன்னு பயமா இருக்கு. அது நடக்காது ஸ்னேகா. அவ அப்பாவை காப்பாத்த வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியே அவளை விரும்பினாலும் வாணிய வேதா ஏத்துக்கவே மாட்டா. தான் மகன் தன்னை மீறி பெரிய தப்பு பண்ணிட்டாங்கிற கவலையில அவ உசுர கூட விட்டுருவா. அது அந்த சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் அந்த தப்ப மட்டும் செய்யவே மாட்டான். தினம் தினம் என் மேல இருக்க நல்ல அபிப்பிராயம் ஆன்டி குறைஞ்சிட்டே போகுது. இனி நான் அவங்க கிட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கிறது? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது? உனக்கு அந்த வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா கிடைக்காது மேக்னா. அதுக்கு நீ இன்னும் கடுமையா போராடணும். எத்தனை தடவை தோத்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ உன் வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னை தவிர வேற ஒருத்திய இந்த வீட்டு மருமகளா வர விட மாட்டேன். செல்லமா கூட நான் உன்னை அடிச்சது இல்லடி. ஆனா அந்த வாணியும் சஞ்சயும் உன்னை ஏன் கையாலேயே இந்த அளவுக்கு அடிக்க வச்சுட்டாங்க. இதை விட பெரிய வலிய நாம அந்த வாணிக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு தாயா இருக்கிற அந்த கடலை நீ சாட்சியா வச்சு நான் உன்னை என் பொண்டாட்டியை ஏத்துக்கிறேன். மா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்குமா? சஞ்சய் என்ன ஏத்துக்கிட்டாமா? என் வேண்டுதலும் உன்னோட ஆசீர்வாதமும் என்னை கைவிடலமா? இனி எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமே அத்தையும் என்னை ஏத்துப்பாங்கம்மா. வித்யாதான் என் மருமகன்னு அவங்களே ஒரு நாள் பெருமையா சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சஞ்சய், சஞ்சய், இந்த நேரத்துல கிச்சன்ல என்னப்பா பண்ற? ஆமா, யாருக்கு சாப்பாடு? எனக்கு தான் பெரியமா. நீ எங்க கூட தானே சாப்பிட்ட? சாப்பிட்டேன். இப்போ மறுபடியும் பசி எடுத்துச்சு. அதான். சொன்னா நான் எடுத்துட்டு வந்து தரமாட்டேனா? நீ எதுக்கு கிச்சனுக்கு வர? பிளேட்ட கொடு. வேண்டாம். நான் போட்டு எடுத்துட்டு வரேன்ப்பா. இல்ல பெரியமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சூடா தோசை ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, சாப்பிட்டு தட்டை வச்சிரு, சரியா? சரி.
சஞ்சய் என்ன பண்ற நீ? வீட்டை விட்டு கோச்சிட்டு போன நீ இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லை. அதுக்கு உட்காரு உட்காரு. ஆ. உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு போட்டு சாப்பிட தெரியாதா? ஏன் நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? ரொம்பதான் பாசம். ஆமா பின்ன. இத்தனை நாள் நான் இதே வீட்ல தான் இருக்கேன். ஒரு தடவையாச்சும் சாப்பிட்டிருக்கேன்னு கேட்டியா? இப்பதான் உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. இப்போ அது வந்திருக்குல்ல, சாப்பிடு. குடு. உன் கையால சாப்பிடறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம கிச்சன்ல இருந்து சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேனா? அப்புறம் நான் ஊட்டி விடுறேன். ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. இதுல என்ன இருக்கு? நான் என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடக்கூடாதா? பொண்டாட்டியா? ஆமா. பீச்ல என்கிட்ட நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்ன. அம்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குன்னு நீ தானே சொன்ன. ஏன் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடக்கூடாதா? ஒருத்தர் மாறலாம், அதுக்காக ஒரே நாள் இந்த அளவுக்குலாம் மாறக்கூடாது. நீ எல்லாமே இப்படிதான். சரி இப்ப சொல்லு. ஏய் இந்தா தண்ணி குடி. என்னாச்சு? என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு சஞ்சய். வித்யா, இனி நீ கஷ்டத்துல கூட கண் கலங்க கூடாது. உனக்கு நான் இருக்கேன். கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி சாரி என் ஃப்ரெண்டு கிட்ட நிம்மதியா பேசப்படுறாங்களா? அத்தைக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் சஞ்சய். சீக்கிரம் போய் ஒழிஞ்சுக்கோ. சரி இது புடி. சாரி வித்யா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. விஜய், நான் கூட அம்மா வந்துட்டாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. அம்மா இருக்கும்போது எதுவும் பேச முடியல, அதான் நான் இப்ப வந்தேன். சாரி வித்யா. நான் வீட்ல இருந்தும் உனக்கு ஃபேவர் எதுவும் பண்ண முடியல. பரவாயில்ல, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காது. எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்களோட கடைசி முடிவுதான் தற்கொலை. நானும் அப்படிதான் அந்த முடிவை எடுத்தேன். இப்ப நான் அப்படி இல்லை. எனக்கு இப்ப ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இனி நான் எந்த சூழ்நிலையிலயும் அந்த முடிவு எடுக்க மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணா அத்தை இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய கௌரவத்தையும் பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நொடியில என்னால அவங்க பேருக்கு கலங்கம் வந்துருச்சுல. அதனாலதான் அவங்க கோவப்பட்டிருக்காங்க. அந்த கோவத்திலயும் நியாயம் இருக்கு. எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நாம விட்டு கொடுத்தாலும் வித்யா மட்டும் அம்மாவை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான். அம்மாவும் உன்னை விட்டு கொடுக்காம பேசுற நாள் சீக்கிரமே வரும் வித்யா. அந்த நாளுக்காக தானே நாங்க 2 பேருமே வெயிட் பண்றோம். சாப்பிட்டியா வித்யா? இப்பதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்ல, நடந்த பிரச்சனை இல்ல, அதை பத்தி யாருமே யோசிக்கவே இல்ல. அதான் நானே இவ சாப்பிட்டுக்க மாட்டாளேன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சரி, குட் நைட். குட் நைட். சரி வித்யா, நானும் போய் தூங்குறேன். நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட்.
வணக்கம் சார். வணக்கம். நீங்க? வேதா மேடம் வர சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். சஞ்சய், அப்பா. அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. அம்மாவை வர சொல். சரிப்பா. ஓ. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. ஆ. இவன் என் பையன் சஞ்சய். தெரியுமா, பாரின்ல படிச்சுட்டு வந்தவர் தானே? ஆமா. இப்போ தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா. இவனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும்.